ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வாழைக்காய் பொரியல். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். நான் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் பதையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, நாலு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா நம்மளுக்கு வெஜ்ஜு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்லா சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.